வணக்கம். நாம இப்போ இண்டஸ் இண்ட் பேங்க், டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இதெல்லாம் மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் அவரோட பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கு. ஜஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் பண்ணணும், அதை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா ஆனந்த் சீனிவாசன் அவரோட டீமை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதோட கான்டாக்ட் டீட்டெயிலும் அடுத்து வர ஸ்லைடில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் நாட்டாமைன்னு சொல்லலாம். நாட்டாமை, நீதி, நேர்மை, நியாயம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டாக் எல்லாம் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். மற்றவங்க சொல்றாங்க இல்லை ரொம்ப மார்க்கெட்டில் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு உடனே அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாரு. ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி அதிகம் பார்ப்பாரு. ஆனால் இதை கேட்டு சில பேருக்கு ஷாக் கை கீழே வந்து அதுக்கு கம்பெனி நிர்வாகம் பொறுப்பு ஏற்காது. ஏன் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு நாட்டாமை மாதிரி தான். அவர் சொல்கிற ஸ்டாக்லாம் நல்லா லாங் டேர்முக்கும் சரி நல்லா இதுவாக இருக்கும். ஆனால் மெயின் திங் வந்து என்ட்ரி எங்கே எடுக்கணும், எக்ஸிட் எங்கே எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு டிஃபரன்ஸ். ஏன்னா அவர் சில இது வைர ஊசி அவரே சொல்லுவார், சில இது அவரே சொல்லிடுவார் இது கம்மியாக இருக்குது கன்சிடர் பண்ணுங்க. ஆனால் நம்ம கை சும்மா இருக்காது இல்லையா, உடனே குதிக்கணும்னு பார்ப்போம். அந்த குதிக்கிற டைம் எங்கே என்ட்ரி எடுத்து குதிக்கணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எஜுகேஷன் பர்பஸுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல். நம்ம இண்டஸ் இண்ட் பேங்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் எங்க என்ட்ரி எக்ஸிட் இருக்கணும் பார்த்துக்கலாம். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட். இது பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான். இது சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி நோ இண்டிகேட்டர்ஸ், நோ நாய்ஸ், 94% சக்ஸஸ் ரேட் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் பிரகாரம் நீங்கள் போனீங்கன்னா ஸோ இதோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்கள் இப்போ இண்டஸ் இண்ட் பேங்கோட சப்ளை அண்ட் டிமாண்ட் பிரகாரம் எங்க என்ட்ரி எங்க எக்ஸிட் அதை பார்த்துக்கலாம். இப்போ 1 டே ஸ்டார்ட் இது, நம்ம 1 ஹவர்ல போயிடலாம். 1 ஹவர்ல போனீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன் இருக்கு 1459ல, அதுக்கு கீழே இருக்கு. கீழே ஒரு ஹெவி டிமாண்ட் ஜோன் இருக்கு, ரிவர்சல் லைன் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு டிமாண்ட் ஜோன் 1416ல இருக்கு. கீழே ஒரு மேஜர் டிமாண்ட் ஜோன் இருக்கு. ஸோ நீங்க என்ட்ரி எடுக்கணும்னா எப்பவுமே ஹெவி டிமாண்ட் ஜோன், அந்த டிமாண்ட் ஜோன் எங்கெங்க இருக்கோ அதுல இருந்து பவுன்ஸ் ஆகும்போது எடுக்கணும். அவசரப்பட்டீங்கன்னா இன் பிட்வீன் மாட்டிப்பீங்க. இங்க ஒரு ரிவர்சல் லைன் இருக்கு, இது கீழே வந்துன்னா நெகட்டிவ் ஆயிடும். ஸோ இது கீழே வந்து டிமாண்ட் ஜோன்ல சப்போர்ட் எடுக்கும்போது யூ கேன் மேக் அன் என்ட்ரி. இல்ல அங்கிருந்து கீழே இருந்துச்சுன்னா இங்க ட்ரெண்ட் லைன் இருக்கு, 1 டே ட்ரெண்ட் லைன். ஸோ அது ஒரு சப்போர்ட் இருக்கு. சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்தா ஒரு மேஜர் டிமாண்ட் ஜோன் இருக்கு 1391ல. உங்களுக்கு மற்ற பட்டாஸ் லிஸ்ட் அவருக்கு இதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னோட பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா அந்த என்ட்ரி எக்ஸிட் எப்படி எடுக்கணுன்றது நீங்க பார்க்கலாம். இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பியர் ஹண்டிங் லைன் இருக்கு 1599. என்னன்னா இங்க போனா மோஸ்ட்லி ரிவர்ஸ் ஆயிடும். நீங்க என்னோட மற்ற வீடியோஸும் பாருங்க, என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். சுஸ்லாம் இப்படி தான் சொன்னேன் 83ல, அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகி இன்னும் மேலே போகவே இல்லை, கீழே தான் போயிருக்கு. ஸோ இது இந்த இது சப்போஸ் நீங்க என்ட்ரி எக்ஸிட் எங்க எடுக்கணும்னா இந்த ஸ்ட்ராங் சப்ளை ஜோன் வந்தாலே அங்கேயே சுற்றின் இருக்கும் ரெகுலரா. ஸோ இதர் பிரேக் அவுட் வித் குட் வால்யூம், ஸ்ட்ராங் கேண்டில், மேலே இங்கே ட்ரெண்ட் லைன், டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் வேற இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, மறுபடியும் ஒரு சப்ளை ஜோன் மேலே இருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹண்டர் லைன் இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஒரு கேப் அப் வித் ஸ்ட்ராங் வால்யூம் பெரிய கேண்டிலோட வந்தால் யூ கேன் கன்சிடர். அதுவும் 1 டே க்ளோஸ் வைக்கணும். அபவ் தி சப்ளை ஜோன் 1 டே க்ளோஸ் வச்சா அப்போ கன்சிடர் பண்ணுங்க. ஆனாலும் அதுக்கு மேலே சப்ளை ஜோன் இருக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனை உங்களுக்கு. பிலோ கீழே எங்கெங்க ஹெவி டிமாண்ட் ஜோன், ரிவர்சல் லைன் கீழேயும் போகக்கூடாது. ஸோ இதுதான் இண்டஸ் இண்ட் பேங்கோட இது. அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ், அவரோட யூடியூப் சேனலில் போனாலும் கிடைக்கும் அது. ஸோ இப்போ இந்த நீங்க சில ஷேர் வாங்கியிருப்பீங்க, இல்லை வித்திருப்பீங்க. வித்தோன்னா 10% கீழே இறங்கிடும், இல்லை 20% வாங்கினோன்னு கீழே இறங்கிடும். அதுக்கு என்ன காரணம் வந்து தெரியாம இப்படிதான் முடிச்சுன்னு இருப்போம் நம்ம. நானும் அப்போல்லாம் முடிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் வந்த பிறகு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அதுக்கு காரணம் இதுதான். எஸ் பேங்கோட ஷேரு மேலே சப்ளை ஜோன்ல நான் ட்ரா பண்ணது 27 ருபீஸ்ல விழுந்தது, இன்னும் எந்திரிக்கவே இல்லை. உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா என்னோட பிளேலிஸ்ட்ல போங்க, டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணிட்டு கண்டிப்பா என்னோட பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் பத்தி டீட்டெயிலாக வீடியோ பார்த்துக்கோங்க. தயவுசெய்து ஷேர் லைக் பண்ணுங்க மறக்காம. ஸோ நான் சொன்ன சப்ளை ஜோன்ல நீங்க ப்ராஃபிட் எல்லாம் எடுத்துட்டு ஜம்ப் பண்ணிடணும். ஏன்னா அங்கே நிறைய செல் ஆர்டர்ஸ் இருக்கும். அதுதான் மெயின் கான்செப்ட். அடுத்தது டிவிஎஸ் மோட்டார் பார்த்துக்கலாம். டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா சில ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே நீங்க வாங்கின உடனே செல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 10 இல்லை 20% மேலே இருக்கு. நீங்க அப்பதான் வித்துருப்பீங்க, உடனே மேலே இருக்கு. அதுக்குண்டான காரணமும் நான் சொல்றேன். இப்போ டிவிஎஸ் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 1 டே ட்ரெண்ட் லைன், இந்த கிரீன் கலர் 1 டே ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ஜஸ்ட் கீழே ஒரு க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே ஒரு மேஜர் டிமாண்ட் ஜோன் இருக்கு 2787. ரிவர்சல் லைன் கீழே வரக்கூடாது, வந்தால் நெகட்டிவ் ஆயிடும். அது கீழே ஒரு கேப் லைன் இருக்கு. ஸோ இந்த கேப் லைன் மேபி ரிவர்சல் லைனுக்கு கீழே வந்தால் கேப் லைனை டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா என்ட்ரி ஒன்று கேப் லைனில் எடுக்கணும்,
இல்லை ரிவர்சல் லைனுக்கு மேலே மினி சப்ளை ஜோன் இருக்கு, அதை பிரேக் அவுட் நல்ல ஒரு கேண்டில் ஹெவி வால்யூமோட பண்ண அப்போ கன்சிடர் பண்ணுங்க. கீழே ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் இல்லைன்னா இங்கே கன்சிடர் பண்ணலாம் ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். இதுவும் அதே தான் செக்லிஸ்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஆல் டைம் ஹை எங்கே இருக்கும், ஐ மீன் நெக்ஸ்ட் ஹை எங்கே போகணும்னா இன்கேஸ் நல்ல பிரேக் அவுட் கொடுத்து ஆல் டைம் ஹைக்கு மேலே போச்சுன்னா ஸ்ட்ராங் கேண்டில் வித் குட் வால்யூம்ஸ் அப் டு 2921 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது டிவிஎஸ் மோட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணிட்டீங்களா ஏன் அவரோட மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசனோட பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கிற கல்யாண் ஜுவல்லர்ஸே எக்ஸாம்பிள் பாருங்க. நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன் 19th ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸை ரிலீஸ் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அது கீழே டிமாண்ட் ஜோன் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சிருந்தேன். அந்த டிமாண்ட் ஜோன் 1 and 2 அதை டச் பண்ணிட்டு 540 அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாருங்க சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணிட்டு 625 வரைக்கும் போயிருக்கு, ஆல்மோஸ்ட் 85 rupees கெயின். ஸோ இந்த சப்ளை டிமாண்டால இது ஒரு லாபம் நம்மளுக்கு. எக்ஸாக்டா முன்கூட்டியே நம்மளுக்கு தெரியும் எங்க இறங்குவான் எங்க ஏறுவான் சொல்லிட்டு. நீங்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு மிஸ்லீடிங்கா இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ இதை டீட்டெயில் வேணும்னா நீங்க என்னோட பிளேலிஸ்ட்டை போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஓ மை காட்னு சொல்ல தெரியுது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீங்க தயவு செய்து அங்கே பிளேலிஸ்ட்ல போங்க. நான் சொன்ன மாதிரி டிமாண்ட் ஜோன் வரும்போது அங்கே பை ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அங்கே வி ஹேவ் டு மேக் அன் என்ட்ரி. எப்பவுமே நான் சொன்ன மாதிரி யார் எந்த நல்ல ஷேர் சொன்னா கூட அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரஜினி மாதிரி என்ட்ரி கொடுக்கணும், அதே மாதிரி ரஜினி மாதிரி எக்ஸிட்டும் பண்ணணும். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜஸ்ட் பிரீஃபாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா அதை படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ என்னதான் சொல்ல வர நீங்க கேட்கறது தெரியுது. ஒன்றும் இல்லை, முன்கூட்டியே சப்ளை அண்ட் டிமாண்டை நம்ம தேடி பார்த்து வச்சுக்கணும். ஒரு மாதிரி கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஜோனை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கணும். சப்ளை ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம எக்ஸிட் பண்ணணும். அதே மாதிரி டிமாண்ட் ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி பண்ணணும். இதுதான் கான்செப்ட், சப்ளை அண்ட் டிமாண்டோட கான்செப்ட். ஸோ அடுத்தது ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் என்னன்னா இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்டோட கான்செப்ட்ல நீங்க அனாலிசிஸ் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் எடுத்து இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் தயவு செய்து பாருங்க. இதெல்லாம் எனக்கு நடந்தது, அது அப்படியே நான் ப்ராக்டிக்கலாக நடந்ததை இதை போட்டிருக்கேன். நோ ட்ரைனிங் இந்த சேனல்ல, நோ டுட்டோரியல்ஸ், நோ கிளாஸ், நோ டிப்ஸ், நோ கால்ஸ், ஒன்லி எம்பவர் பண்றது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்கணும்னு சொல்லிட்டு மெயின்லி ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நீங்க ஒரு லைக் ஷேர் பண்ணீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் இந்த மாதிரி சந்தோஷப்படுவேன். தயவுசெய்து பண்ணுங்க. அடுத்து ஒரு டிப் இருக்கு, அது நான் அப்புறமா சொல்றேன். டிவிஎஸ் மோட்டார் ஜைடஸ் லைஃப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் நேற்றே நான் கொடுத்துருந்தேன். நேற்று ஒரு அனுஜ் சிங்கிள் சிஎன்பிசி ஆவாஸ் அவரோட இதில் ஒரு இது கொடுத்துருந்தேன் நான். அந்த ஸ்டாக்ல அவரும் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்தது. இப்போ என்னோட ஹெவி டிமாண்ட் ஜோன் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் நேற்று இந்த லைனை ட்ரா பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ அதுதான் டிமாண்ட் ஜோனை முன்கூட்டியே கணிக்க முடியும் நம்ம. இது கீழே ஒரு டிமாண்ட் ஜோன் 1 இருக்கு. சப்போஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா ஹெவி டிமாண்ட் ஜோன் பிரேக் ஆகக்கூடாது, ஏன்னா சப்போர்ட் எடுத்துருக்கு. இருந்தாலும் பார்க்கலாம். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா இங்கே டிமாண்ட் ஜோன் 1 இருக்கு, அது கீழே டிமாண்ட் ஜோன் 2 இருக்கு. நான் சொன்ன மாதிரி அனுஜ் சிங்கர் அவரும் அப்பப்போ நல்ல ஒரு ரெனவுண்ட் ஆங்கர் அவர் சிஎன்பிசி ஆவாஸ்ல. அவரோட பிக் ஸ்டாக்ஸையும் நான் இதே மாதிரி பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட் அனலைஸ் பண்ணி ரீட்டைல் இன்வெஸ்டருக்காக என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறதுக்கு என்னோட பிளேலிஸ்ட்ல போனா இருக்கும். அப்பப்போ ரிலீஸும் பண்ணுவேன். இது ரிவர்சல் லைன் கீழே வந்துருச்சு ஆக்சுவலா. ஸோ மேபி நெகட்டிவ் தான். அகைன் இட் ஹஸ் டு கோ அபவ் தி ரிவர்சல் லைன் அண்ட் பிரேக் சப்ளை ஜோன் 1 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஹெவி வால்யூம் ஸ்ட்ராங் கேண்டில் அங்கே ஒரு கேப் லைனும் இருக்கு. ஸோ அதை டச் பண்ணோம். மறுபடியும் அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா சப்ளை ஜோன் 2 இருக்கு. ஆனால் இதில் ப்ராப்ளம் என்னன்னா ட்ரெண்ட் காட் ப்ரோக்கன், ஒன் டே ட்ரெண்ட் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹெவி சப்ளை ஜோன்ல இருந்து சப்போர்ட் எடுத்து இஃப் இட் கிராசஸ் அபவ் தி ரிவர்சல் லைன் அண்ட் சஸ்டைன்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 1 day, அப்புறமா மேபி யூ கேன் கன்சிடர் ஃபார் என்ட்ரி. சப்ளை ஜோன் 1 தாண்டணும். ஸோ இது ஒரு கிரைட்டீரியா. இப்போ ஆனா இதுக்கு முன்னாடி வால்யூம் வேணா பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு வால்யூம்? 1 day வால்யூம் ஹெவியா இருக்கு. ப்ரீவியஸ் டே வால்யூம் ஹெவியா இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ மேபி யூ கேன் வெயிட் அண்ட் ஃபார் சம் டைம். இன்கேஸ் நீங்கள் வீடு எதாவது கட்டுறீங்க, இல்லை உங்களை ஃபிளாட் வாங்குறீங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பேசிக்கலி சிவில் இன்ஜினியர், குவாலிட்டி கன்சல்டன்ட். ஸோ இது தயவுசெய்து படிங்க. இன்கேஸ் நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலோ, ஃபிளாட் வாங்குற மாதிரி இருந்தாலோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. இதை ரொம்ப யூஸ்ஃபுல். படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா டைம் அதிகமாகிடும். இதே மாதிரி இதையும் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஃபிளாட் அப்பார்ட்மெண்ட் வாங்குற மாதிரி பில்டர்ஸ் கிட்ட டிமாண்ட் பண்ணுங்க. இதை நீங்கள் சிவில் இன்ஜினியர் 30 years எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் இதை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒரு டிப்பில் ஒரு இது உங்களுக்கு கொடுக்குறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்க. நீங்கள் எதாவது கட்டுன்னு இருந்தால் இந்த வீடியோவில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ளை அண்ட் டிமாண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. பேடிஎம் ஒரு ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்க, ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் அனுஜ் சிங்கர் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ். இல்லை அவர் ஆக்சுவலாக ரெக்கமெண்ட் பண்ணல, சரி. இது பார்த்தீங்கன்னா
ஹெவி சப்ளை நான் இந்த ப்ளூ லைன் தான் நான் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணேன். நான் சொன்னேன் ஹெவி சப்ளை ஜோன் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அங்கேருந்து ரியாக்ட் ஆகி கரெக்டாக என்னோட டிமாண்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்து மேஜர் டிமாண்ட் ஜோன் மேலே வந்துருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோனில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதே மாதிரி ஹெவி சப்ளை ஜோனில் ரியாக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ நமக்கு கரெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். நானும் இதுக்கு முன்னாடிலாம் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய லாஸ் ஆச்சு. பட் ஒன்ஸ் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்த பிறகு எனக்கு ரொம்பவும் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் குறைஞ்சி போச்சு. ஈவன் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா 83 நான் சொல்லியிருந்தேன். 83 ஒரு பிளாக் 83 நான் சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. கன்ஜெஷன் ஜோன் இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகும் சொன்னேன். இந்த ப்ளூ லைனில் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். 83ல கன்ஜெஷன் ஜோன் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் சொன்னேன். அதே மாதிரி ரிவர்ஸ் ஆகி இன்னும் அதை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் கீழே வந்து முடியும். ஸோ முன்கூட்டியே நமக்கு கிடைக்க முடியும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வித்தவுட் ஃபெயில்.